அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கடக ராசிக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும், இந்த புத்தாண்டுக்கான பலன்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்போதும் நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ வேலை தொழில் அப்படிலாம் இருக்க போறது இல்லை, சரிங்களா? தனித்தனியா கேட்டகரி வைஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஒரு புதுமையான ஒரு இதுல ஓவராலா அந்த 2026ல உங்களோட ராசிக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்புகள் என்னெல்லாம் கிடைக்கும், வரக்கூடிய தடைகள், இந்த 4 விஷயங்களை தான் இந்த வீடியோல இந்த 2026 கடகராசி பலன்களா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இருந்தாலும் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசியா வரக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு வெறும் அந்த ஒரு மாத தொடக்கம் மட்டும் இல்லாம 12 மாதங்களும் சேர்த்து உங்களோட ராசி பலனை இந்த வீடியோல நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். நல்ல ஒரு வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த கடக ராசிக்கு இந்த வருடம் கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மங்களகரமா குருவோட தன்மை, ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்க போது. குருவோட பயிற்சி வரக்கூடிய 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் கடக ராசியிலேயே சஞ்சரிக்க போறார். 12 ராசிகள்ல ஒரு மிகச்சிறந்த, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படிங்கிறது கடக ராசி தான், அதாவது உங்க ராசி தான். அந்த ராசிக்கே குரு பகவான் வரப்போறாரு. மிகச்சிறந்த பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போது, அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்தது நம்ம சனி பகவானை பார்க்கும்போது சனியோட அஷ்டம தன்மை அப்படிங்கிறது விலகி, அஷ்டம சனி லாஸ்ட் இயரே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த வக்ரம் அது இதுன்னு போய் இன்னுமே அந்த அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி தெரியல. சனி போனது காணாதுன்னு அந்த இடத்துல ராகும் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சனியை இன்னும் நியூட்ரலா தான் வச்சிருக்குது. அவர் இன்னும் நல்ல பலன்கள் செய்யற அளவுக்கு வரல. இன்னும் அவர் 9ஆம் இடத்திலே தான் சஞ்சரிக்கிறாரு. இந்த வருடம் நட்சத்திர பயிற்சி நடக்குது. அவருக்கு டைரக்டா கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லாம நட்சத்திர பயிற்சி, அதாவது வீடு விட்டு வீடு மாறல, நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறுதாரு. அதன் அடிப்படையில் 18/5/2026 அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த வருட இறுதியில நடக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி நடக்குது. அப்போ அந்த ராகு கேதுக்கள் இப்ப இருக்கிற இடத்திலே தான் இருக்க போறாங்க. அதாவது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் தான் இருக்க போறாங்க. சோ இதுதான் இந்த வருடத்திய கிரக நிலைகள் 2026 பொறுத்த வரைக்கும். நம்ம இந்த வீடியோல முதல்ல சொன்ன மாதிரி உங்க ராசிக்கான பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள், இந்த நாளையும் ஓவராலா உங்களோட லைஃபை கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த வருடத்திய ஸ்ட்ரென்த் என்ன? கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே உங்களோட பலம் தான். ஏன்னா 2025ல நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. 24, 25லாம் நிறைய மறக்க கூடிய, மறக்க வேண்டிய காலகட்டங்கள். அது எல்லா தரப்பினருக்கும், எல்லா வயதினருக்கும் அது பாரபட்சம் இல்லாம நடந்துச்சு. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் 2023, 24, 25 இந்த மாதிரியான ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு கடினமான சூழல்ல இருந்து எழுந்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு 2026ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சோலையா காட்சி அளிக்க போகுது. பாலைவன சோலை கிடையாது. பாலைவன சோலை கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு நமக்கு அடுத்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. நிரந்தர ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி, உங்களோட வேலையிலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், உங்களோட பொருளாதாரத்திலே ஆகட்டும், கடன் மாதிரியான பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே இந்த 2026ங்கிறது ஒரு பாசிட்டிவ் பிள்ளையார் சொல்லிய போட போகுது. நீங்க இவ்வளவு நாள் நொடிஞ்சு போய் டெஸ்ட்ராய் ஆகி டோட்டலா கொலாப்ஸ் ஆகி இருந்தா கூட ஏதோ ஒரு ஹோப், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம், ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த வருடம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா அந்த குரு பகவானோட பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னுமே தீவிரம் அடைஞ்சு உங்களை நல்ல வழிக்கு தள்ள ஆரம்பிக்கும். குறிப்பா அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மேஜரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கல்யாணம் நடக்கும், குழந்தைகள் இல்லைன்னா குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் தொடர்பு கொள்வாரு. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நிரந்தர வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஸ்திரமற்ற வேலைகள்லாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த 3 வருஷத்துல கடகராசிக்காரர்கள் எண்ணற்ற தடவை நீங்க வேலைலாம் மாறி இருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருடம் குறைய போகுது. ஒரு நிரந்தர வேலையை நோக்கி உங்களை தள்ளிவிடும் இந்த குரு உச்சம்ங்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல இருந்த பிளவுகள். அஷ்டமத்து சனிங்கிறதே இந்த 2ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல குடும்ப பிணக்குகள் அப்படிங்கிறது நிறையவே வந்திருக்கும். அப்போ நீங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு, பஞ்சாயத்து பேசுறதுக்கு, கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே 2026ங்கிறது ரொம்ப ரொம்ப சுமூகமா இருக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற காலகட்டம்.
மாட்டோம். காரணம் என்னன்னா சரராசிக்கு குரு வராருங்க. உங்களோட பாக்கியாதிபதி தான் நம்மள வெளிநாடு, ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி, இப்ப இருந்து நான் 10 மடங்கு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஒரு விதி உங்களுக்கு இருந்துச்சுனாலே அதுக்கு வந்து பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். பாக்கியாதிபதி எங்கேயாவது நமக்கு வந்து தொடர்புல இருக்கணும். பாக்கியாதிபதி தான் குரு கடகராசிக்கு. அவர் ராசியிலே வர்றது மிகச்சிறந்த அமைப்பு. இது ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம இப்போ இந்த செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலம்ங்கிறதுல இந்த குரு உச்சம்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலம். இதுக்கப்புறம் சிம்மத்துக்கு குரு போகும்போது நல்லா தான் இருக்கு. அப்போ 2026-27 தொடர்ச்சியான நல்ல பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. அடுத்தது பலவீனம் எதுவும் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. ஏன் இல்ல? ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு பாத்தீங்களா? பலவீனம் இல்லாமலாம் இல்ல. அஷ்டமத்து சனியோட ஒரு 25% பலன்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது அடுத்த 11 மாதங்கள். இது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா, திங்ஸ் வந்து நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கும், ஹோப்ஸை கொடுக்கும். ஆனா அது அடையக்கூடிய பாதை வந்து கொஞ்சம் இன்னும் கடினமா தான் இருக்கும், இலகுவா ஆகல. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில நேரங்கள்ல நம்மள வந்து குறைச்சி எடை போடுவோம், தாழ்வு மனப்பான்மை வரும். இது மட்டும்தான் இந்த 2026ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க, எனர்ஜி இருக்காது. நான் இதுல வந்து எனர்ஜிங்கிறது வெறும் அதாவது பிசிக்கல் ஹெல்த் மட்டும் சொல்லல, மென்டல் ஹெல்த்துக்கும் சேர்த்து அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். பரவாயில்ல, அது வந்து அப்படி ஆகிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ராகு கேதுக்களோட பயிற்சி வந்து உங்களோட 7க்கு ராகு வரும்போதும் அப்புறம் குரு கூட கேது சேரும் போதெல்லாம் இன்னுமே அது அதிகபட்ச நமக்கு ஈல்டுகளை பெற்றுக் கொடுக்கும். அதனால இந்த கஷ்டம் சரியானதுதான், இந்த நடைமுறை சிக்கல்கள் சரியானதுதான். இது பெரிய பலவீனம் கிடையாது. உங்களோட ஓவரால் பலம் அப்படிங்கிறது 80% இருந்துச்சுன்னா இந்த பலவீனம் சொல்லக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிறது, சில விஷயங்கள் வந்து 2-3 அட்டம்ப்ட்ல கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து 20% தான் இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வருட வாய்ப்புகள் எதுவும் உண்டா? நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களாகட்டும், ரெகக்னிஷன் மாதிரியான விஷயங்களாகட்டும். ஏன்னா கடந்த 3 வருஷம் அதுதானே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம நிறைய வீடியோக்கள்ல நான் அதை தான் சொல்லுவேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு நபருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா அவர் தான் முதல்ல போய் நிற்பார். அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த இறங்கும் மனப்பான்மை, மனிதாபிமானம் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் அந்த கடந்த 3 வருஷத்துல உங்களோட மனிதாபிமானத்தை தான் நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை. நம்மளோட மனிதாபிமானத்தை ஒருத்தன் இன்டென்ஷனோட யூஸ் பண்ணும்போது அது ஈவன் தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா அந்த சென்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவோம், அவன் வந்து இப்படிதான் பழகுறான், இந்த மாதிரி இன்டென்ஷனோட தான் நம்மள்ட்ட வந்து வேலை வாங்குறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனாலும் வேற வழி இல்லாம ஏதோ ஒரு கமிட்மெண்ட், ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா நம்ம வந்து இருந்திருப்போம் கடந்த 3 வருஷம். இது நான் வேலையில மட்டும் சொல்லல, உங்களோட தொழிலையும் சொல்றேன், உங்க குடும்பத்திலையும் சொல்றேன், எல்லா உறவு, நண்பர்கள், அது இதுன்னு எல்லாத்துலயுமே நம்ம ஓவரால் லைஃப்ல இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு கடந்த 2.5 வருஷமா. அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருவோட உச்சத்தன்மைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி இந்த வேலை, இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வேலை அப்படிங்கிறதுல நமக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன், நம்ம யாரு கண்ணுக்கு பட்டா நமக்கான கிரெடிட் கிடைக்குமோ, நமக்கான ரெகக்னிஷன் கிடைக்குமோ அந்த நபர்கிட்ட நம்மளோட இது போகும். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல growth இருக்குதோ அந்த growth பொட்டன்ஷியலை நோக்கி நம்ம நகர்த்தப்படுவோம். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். இதுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. எங்கேயுமே நம்ம வந்து செகண்ட் தாட்டே வச்சுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல திருமணத்தையும் நம்ம ஒரு வாய்ப்பாக தான் நம்ம கருதுறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமா மாறிட்டு வருது. பரவாயில்ல, எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கடினமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம்ங்கிறது ஒன்று, திருமணம் நடக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா திருமணமாகி சேர்ந்து வாழ்றது கஷ்டமா இருக்கு. இந்த 2 விஷயமே கடகராசி இந்த அஷ்டமத்து சனியில நிறையவே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, திருமணம் ஆகி உங்களுக்கு ஏதாவது பிரிவுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பாண்டிங் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதையும் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வருட மத்தியில இருந்து. அடுத்தது கடைசியா ஏதாவது தடைகள் எதுவும் உண்டா? இந்த தடைகளுக்கும் பலவீனத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? பலவீனம் நான் சொன்னது இந்த 8ஆம் இடத்து ராகு, அதனால தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ட்ரெயின்ங்கிறது நிறைய பேருக்கு அது புரியுதான்னு தெரியல. ட்ரெயின்ங்கிறது நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அந்த விஷயம் வந்து இழுத்துக்கிட்டே போகும்போது நம்மளாவே நம்மள ஒரு இது நமக்கு ஒரு கழிவிறக்கம் வரும் இல்லையா, அதை தான் நான் வந்து நம்மளோட டோட்டல் எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்றேன். ஆனா அது இந்த அஷ்டமத்து சனி அளவுக்கு இருக்காதுங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தடைகள் அப்படின்னு எதுவும் இருக்குதா? தடைகள் அப்படின்னா நம்மளோட பேச்சு தான் தடை. இது என்ன காரணம் சார்? நீங்க நிறைய பேர் கேட்கலாம். அந்த 2ல கேது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வார்த்தைகளை கவனமா நம்ம வெளிப்படுத்தணும். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் தான். தனத்துக்கு பெருசா குறையில்லை, ஏன்னா வந்து குருவோட தன்மை லக்னத்துக்கு வர்றதுனால தனம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறத நம்மளோட வார்த்தைகள் அல்லது நம்மளோட அணுகுமுறை அப்படிங்கிறது தடுக்கலாம். இதுக்கு நம்மளோட ஜாதகமும் ஒரு காரணமா இருக்கும். நான் எப்போதுமே இந்த தடைகள் அப்படிங்கிறது தசாபுத்தியை தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் நமக்கு நல்ல கோச்சார நிலைகள் வந்தாலும் 9லே குரு இருந்து 6ல 11லாம் சனி
சனி நம்ம கோச்சாரத்தில் வந்தால் கூட ஒரு நீசனோட திசையோ ஒரு அவயோக திசையோ நம்ம ஜாதகத்தில் வந்துச்சுன்னா இது எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 20% தான். 80% நம்மளோட ஜனனகால ஜாதகத்திலிருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும். திசையை மீறி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் நான் திசையை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டேன். உங்களுக்கு திசை தெரியலன்னா இந்த அட்டவணையை நீங்க பாத்துக்கோங்க. கடகராசிக்கு என்ன திசை எந்த வயசுல நடக்கும் அப்படிங்கிறது இந்த அட்டவணையில தெரியும். அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு மோசமான திசைகள்னு சொல்லக்கூடிய சனி திசை, பாபர்களோட பார்வை பெற்ற ராகு திசை, பாபர்களோட பார்வை பெற்ற செவ்வாய் திசை, இந்த 3 திசைகளும் நடந்தா மட்டும்தான் நீங்க பயப்படணும். ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பீங்க. ரொம்ப ஒரு 15-20% ஆட்கள் தான் இருப்பாங்க. இது 80% ஒரு மாடரேட்டான திசையும் இல்ல நல்ல திசைகளும் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கிற திசைகள் இதெல்லாம் அப்படின்னா குரு திசை ஆப்வியஸா. அதே மாதிரி சூரிய திசை, சூரியன் வந்து நல்ல பௌர்ணமி யோகத்துல இருந்தாருன்னா சூரிய திசை நல்லா இருக்கும். பௌர்ணமி சந்திர திசையும் நடக்கலாம். சுபர்களோட பார்வை பெற்ற செவ்வாய் திசை, ராகு திசை, புதன் திசை இதெல்லாம் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடக்கும். சுக்கிரன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா திக்பலம் அடையலாம். 4ஆம் இடத்துல போய் திக்பலம் அடைஞ்சாதுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 11ல் அமர்ந்தாருன்னா நிறைய பொருளாதார மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு மாடரேட்டான பலன்களை தான் கொடுப்பார். இது வந்து நான் உங்களோட ராசிக்கு சொல்றேன். உங்க ராசிப்படி உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த இடம் அப்படிங்கிறத பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம இந்த வீடியோல 2026 புத்தாண்டு பலன்களை ஒரு புதுமையான முறையில பலம், பலவீனம், வாய்ப்புகள் மற்றும் தடைகள் இதன் அடிப்படையில் நம்ம வந்து பிரிச்சு பார்த்தோம். புதுமையான முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ ஃபோன் பண்ணா எங்களால் எடுக்க முடியாது. கண்டிப்பா மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.